கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் நடத்தி 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவியை பயிற்சியாளரும் நீக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சிவராமன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் அவரால் முகாமில் பங்கேற்ற 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானார்கள். இது தொடர்பாக சிவராமன், பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர், ஆசிரியர் உட்பட 11 பேரை பர்கூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சிவராமனை சிறையில் அடைக்க வந்தபொழுது சிவராமன் எலி பேஸ்ட் என்ற விஷத்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். தொடர்ந்து நேற்று முன்தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிவராமன் அதிதீவிர கண்காணிப்பில் வைத்து தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி சிவராமன் உயிரிழந்தார். தொடர்ந்து காவல்துறையினர் அவருடைய உடலை உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு வைத்துள்ளனர். தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினரும் அதனைத் தொடர்ந்து சேலம் அஸ்தம்பட்டி காவல்துறையினரும் இந்த உடல் வைக்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, உயிரிழந்த சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று காவேரிப்பட்டினத்தில் இருந்து அவரது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் தவறி விழுந்து பின்மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட அசோக்குமார் அவரை பரிசோதித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் பரிசோதித்த நிலையில் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நேற்று தந்தை உயிரிழந்தார். தற்பொழுது அவரது மகன் சிவராமன் உயிரிழந்தார். அடுத்தடுத்து தந்தை, மகன் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். பாலியல் வழக்கில் தமிழகத்தையே மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கிய என்சிசி முகாம் நடத்தி 13 மாணவிகளின் பாலியல் பலாத்காரம் செய்த சிவராமன் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். அவரது தந்தை நேற்று உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.